சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ச்சியாக விடுமுறை என்பது வர தொடங்கிவிட்டதுப்பா. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல் மாவட்டமாக சென்னையில் உள்ள பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுப்பா. கல்லூரிகளை பொறுத்தவரை 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா தொடர்ச்சியான மழையானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில வெயிட் பண்ணிட்டு போங்க. இதைத் தொடர்ந்து மேலும் பல மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது வரப்போகிறது. அதெல்லாம் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு தெளிவாக சொல்கிற பாசங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பசங்களா, நம்ம தமிழகத்தில் உள்ள வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டத்தில் இரவு தொடங்கிய மழை தற்போது வரை பொழிந்து கொண்டே வருகிறதுப்பா. நிற்காமல் நான் ஸ்டாப்பாக ஒரு சில மாவட்டத்தெல்லாம் கன முதல் மேற்கனமழை மழை பொழிந்து கொண்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம வட மாவட்டம், வடகடலோர மாவட்டத்தில். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை என்பது பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வட மாவட்டம் மற்றும் வடகடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர் விடுமுறை அறிவித்து விட்டாச்சு. அடுத்ததாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை இந்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 3 மாவட்டம் எதிர்பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நம்ம வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை, நீலகிரி இந்த ஆகிய 6 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு பாசங்களா. ஸோ கவலைப்படாதீங்க. இன்று காலை கரெக்டாக ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக விடுமுறை என்பது வரும். சில டைம் 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஏனென்றால் மழைப்பொழிவானது தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மழையின் அளவானது இன்று மதியம் மேல் அல்லது ஈவினிங் மேல் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்று பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறை என்பது ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இரவில் பெய்த மழை காரணமாக பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதுப்பா. அது தொடர்ச்சியான மழையினால ரோடில் தண்ணி தேங்கியிருக்கனால அது கண்டிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியங்களும் அதிகமாகவே உள்ளது. சரிங்களா? ஸோ நம்ம சென்னை, திருவள்ளூர் பசங்களுக்கு இன்னும் காலேஜ் வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க பசங்களா. நீங்களும் ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பாருங்க. ஏனென்றால் நிச்சயமாக திருவள்ளூர்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கு நைட்ல. அதனால தான் சொல்றேன். சரிங்களா? ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. தற்போது உங்க மாவட்டத்தில் மழை பொழிவானது இருக்கிறதா, எந்த மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கிறது அப்படின்றத மறக்காம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நம்ம சேனல் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்படி மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கு, போய் உடனடி ஜாயின் பண்ணுங்க. லைவ் அப்டேட்ஸ் அதில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். சரிங்களா? அப்படி நம்ம பசங்களுக்கு இன்னும் சந்தோஷமான செய்தி சொல்றப்ப அடுத்த மாதம், அதாவது நவம்பர், டிசம்பர் மாதங்களிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சைக்ளோன்ஸ் வந்து உருவாக போகிறது அப்படின்ற மாதிரி வானிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான கூடுதல் தகவல்களும் உங்களுக்கு அடுத்தது கொடுத்துட்டே இருக்கு. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.